தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் சிலை திறப்பு விழா. கோவையில் கோர்ட் எதிர்ப்புறம் உள்ள ரவுண்டானாவில் ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் அனேகா ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் பங்களிப்புடன் மனித முன்னேற்றத்தின் அடையாளமாக மனிதன் தனது வாழ்க்கையை தன்னைத்தானே வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சிலை பொதுமக்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த சிலை ஒரு தனித்துவமான கலை வடிவமாக அமைந்துள்ளது. சிற்பத்தின் கீழ்ப்பகுதி இயற்கை கல் வடிவில் செதுக்கப்படாமல் இருப்பதையும், மேல் பகுதி மனித உருவாக நயமாக செதுக்கப்பட்டிருப்பதையும் காணலாம். அந்த மனித உருவம் தனது கையில் உளியும் சுத்தியலும் ஏந்தி தன்னை செதுக்கிக் கொண்டிருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மனிதன் தன் குறைகளை நீக்கிக் கொண்டு தன்னம்பிக்கையுடன் உயர்வடைய வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த கலை நிறுவல் வெறும் அலங்கார சிற்பமாக அல்லாது சமூக விழிப்புணர்வு சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது. மாற்றம் வெளியிலிருந்து வராது, அது உள்ளிருந்து தொடங்க வேண்டும் என்ற செய்தியை இது வலியுறுத்துகிறது. வாழ்க்கையில் எதிர்நீச்சல்கள் இருந்தாலும் தன்னம்பிக்கை மற்றும் முயற்சி மூலம் மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையே இந்த சிலை பிரதிபலிக்கிறது. கலை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த சிற்பத்தை பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இது ஊக்கத்தை ஏற்படுத்தும் உருவாக்கமாக பேசப்பட்டு வரும் நிலையில் இதன் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு தனித்துவமான இச்சிலையை திறந்து வைத்து சிறப்பித்தனர். சமூக வலைதளங்களிலும் இந்த சிலையின் புகைப்படங்கள் மற்றும் கருத்துக்கள் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. மொத்தத்தில் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் சிலை மனிதன் தனது வாழ்க்கையின் சிற்பி என்பதை குறிப்பிடும் ஆழமான தத்துவ சின்னமாக திகழ்கிறது. இந்நிகழ்ச்சியில் அனேகா ப்ரமோட்டர்ஸ் நிறுவனர் பிரீத்தம் எஸ். குமார், ராஜேஸ்வரி பிரீத்தம், பிளாக் ஷீப் மீடியா சதீஷ்குமார், மகாபிரபு மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் இந்த சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். அனேகா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். சார் நம்மளை அப்ரோச் பண்ணார். நாங்களும் சார் அப்ரோச் பண்ணோம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சார் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் சாரும் ஒரு கலந்துரையாடி ஒரு டிசிஷன் எடுத்து செல்ஃப் மேட் மேன் அப்படின்னா எப்படி டெபிக் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ மெயினாக இது என்ன குறிக்குது அப்படின்னாங்க, ஹார்ட் ஒர்க்குங்க, பர்சீவரன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரமோஷன், செல்ஃப் ப்ரமோஷன். ஸோ இதெல்லாம் கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளை செதுக்கிக்கலாம், நம்மளை இது பண்ணி உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இது பண்ணியிருக்கோங்க. யாரையும் நம்பி இருக்க வேண்டாம், நம்மளே நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஏன்னா கல்லிருந்து வெறும் கல்லை ஒரு மனுஷன் அவனையே செதுக்கி ஒரு உளி ஒரு சுத்தியில் வச்சு அவனை செதுக்கிக்கிறான். ஸோ எந்த ஹெல்ப்பும் இல்லைனாலும் அவனை செதுக்கிக்கிறான். யாரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதில்லை, நம்மளே நம்ம வாழ்க்கையை செதுக்கிக்கலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சார். ஹை குவாலிட்டி ஃபைபருங்க, உள்ள மெட்டல் ஸ்ட்ரக்சரு, ஆல்மோஸ்ட் 1 டன் வெயிட் வரும். மழை வெயிலுக்கெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. ஸோ இது கோயம்புத்தூர் தொழில் நகரம் உழைப்பா ஒரு விஷயம் முன்னிறுத்தி பண்ணியிருக்கோம். சார் ஸ்பான்சர் பண்ணாருங்க. கார்பரேஷன் கமிஷனர் கலெக்டரோட இது முன்னிலையில் இது ஓப்பன் பண்ணியிருக்கோம்.